ஏய் வினோத். டாடி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ம். இந்தா நீ கேட்ட 3D வீடியோ கேம்ஸ். Thank you டாடி. நான் டெல்லியில கனாட் பிளேஸ்ல அழிஞ்சு திரிஞ்சு வாங்குனேன். ஆமா மம்மிக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? மம்மிக்கு வாங்காம வருவேனா? இது பார் எப்படி இருக்கு? வாவ் சூப்பர் டாடி. பாரு உனக்காக. டெல்லியில கனாட் பிளேஸ்ல முழுக்கா தேடி வாங்க. இது ஜெய்ப்பூர் சாரி. இப்போ டெல்லியில இருக்கிற லேடிஸ் எல்லாம் இதான் கட்டுறாங்க. இந்த புது படம் வந்திருக்குல்ல ஜோதா அக்பர், அந்த ஸ்டைல்ல இருக்கு. என்ன பாரு முகத்துல சிரிப்பே காணோம். சாரி நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. பாரோ டெல்லியில பயங்கர குளிர் தாங்கவே முடியல. எப்போடா மெட்ராஸ்ல வந்து விழுவோன்னு இருந்துச்சு. நம்ம டாக்டர் கிருஷ்ணராவ் இருக்கார்ல, ஸ்வெட்டர் போட்டு அதுக்கு மேல ஜர்க்கின் போட்டு பக்கா டெல்லிக்காரராவே மாறிட்டாரு. பாரு அந்த குளிர் மட்டும் இங்க இருந்ததா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாரு. இன்னைக்கு ஹாஸ்பிடல் வரீங்களா இல்ல வேற எங்கேயாவது போக வேண்டிய வேலை இருக்கா? ஹாஸ்பிட்டல் தான் வரேன் பாரு. சரி நீங்க போய் கிளம்புங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். போய் ரெடி ஆகுங்க போங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, நான் கிருஷ்ணராவ் பேசுறேன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஆமா, டெல்லியில இருந்து எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். நான் டெல்லிக்கு போனது உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? நேத்து உங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உங்க மிஸ்ஸஸ் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு சண்டையும் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரதா உங்க மிஸ்ஸஸ் சொன்னீங்க. அதை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? இல்ல சார், அது வந்து சிவா, நீங்க சண்டே இன்னைக்கு எங்க எதுக்காக போனீங்கிறது உங்க பர்சனல் விஷயம். நீங்க தப்பான வழிக்கு போக மாட்டீங்கன்னு உங்க பேர்ல எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கையை உங்க மிஸ்ஸஸ் கிட்டே நான் ஏற்படுத்திட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களை நேர்ல வந்து பார்க்கறேன். வாங்க.
எதுக்காக இந்த பொய்யெல்லாம்? நீங்க ஊருக்கு போகும்போது பொய் சொல்லிட்டு போனீங்க. திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அதே பொய்ய திரும்ப திரும்ப சொன்னீங்க. பாரு, என்ன நீ நம்புற இல்ல? நம்பவும் முடியல, என்னால நம்பாம இருக்கவும் முடியல. அதான் இங்க அழுது தீத்துட்டு இருக்க. இல்ல பாரு, நீ அழக்கூடாது. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எதுக்கு இந்த பொய், யாருக்காக இந்த பொய், நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடுறேன். ஆனா என்ன நீ நம்பவே இல்லை. சொல்லுங்க. அது வந்து பாரு, மாப்பிள என்ன காப்பாத்துங்க மாப்பிள, என்ன கொல்ல பாக்குற மாப்பிள, காப்பாத்துங்க மாப்பிள. சாரி டாக்டர், நியூ அட்மிஷன், ஊசி போடணும், அதுக்குள்ள வந்துட்டாரு. வாங்க. அஜி கைய விடுறே. பாத்தீங்களா மாப்பிள, உங்க எழுத்தா மாதிரியும் கைய பிடிச்சி எடுக்கிறான். ரேவதி, பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. சாரி டாக்டர். மாமா, அவங்க நிஜமாவே உங்களை கொல்ல வரல, சும்மா விளையாட்டுக்கு துரத்துற மாதிரி நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரி, இந்த மாப்பிள்ள சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல? சொல்லுங்க மாப்பிள, எதை சொன்னாலும் கேப்பேன். ரேவதி மாமா, உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க. அப்படி இல்ல. வலிக்குதா மாமா? மாப்பிள, நீங்க ஊசி போட்டீங்கன்னா எனக்கு வலிக்கவே வலிக்காது. ரேவதி, மாமாவை கூட்டிட்டு போய் தூங்க வை. வாங்க. என்ன வாங்க மாமான்னு கூப்பிட்டா தான் வருவேன். இல்ல மாப்பிள. சரி வாங்க மாமா. அர்த்தம் மாப்பிள, வர மாப்பிள. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எது? அந்த ஆளு உங்களை மாப்பிள மாப்பிளன்னு சொல்றதோ, நீங்க என்னமோ அவரை மாமா மாமான்னு சொல்றதோ என் மனசு கஷ்டமா இருக்குங்க. என்னால ஜீரணிக்கவே முடியல. என்ன பாரு, இது வெறும் நடிப்பு தானே. அதுவும் பாவம் ஒரு நோயாளியை குணப்படுத்துறதுக்காக தானே. ஒரு டாக்டரா உங்களுக்கு வேணா இதெல்லாம் ரொம்ப நார்மலா இருக்கலாம். ஆனா என்னோட இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் என் மன கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பாரு, என் மேல நம்பிக்கை இருக்குன்னு இப்பதானே சொன்ன. நம்பிக்கை இருக்குங்க, ஆனா இது வேற. என்னால விளையாட்டு கூட உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஏங்க, நான் நினைக்கிறது தப்பா? இல்ல பாரு, சரிதான். எந்த பொண்ணும் தான் புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க சம்மதிக்க மாட்டா. நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு என்கிட்ட சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. எங்க போயிருந்தீங்கன்னு சொல்ல வந்தீங்க? அது அது வந்து பூஞ்சோலைக்கு போயிருந்த பாரு. எதுக்கு? முதல் தடவை போனப்போ மாமாவை பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு சரியா கிடைக்கல. அதான் மறுபடியும் விசாரிக்கலாமேன்னு போனேன். இதை நீங்க என்கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாமே. சொல்லிருக்கலாம். மாமா இருக்கிற நிலைமையில நீ என்ன விட்டுருக்க மாட்ட. அதோட அவரை சீக்கிரம் குணப்படுத்துறதுக்கு சரியான காரணம் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும் தான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு போனேன். என்ன பாரு, நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எங்க அப்பா மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை புரிஞ்சுக்காம உங்களை தப்பா நினைச்சிட்டேன். சின்னமணி நீ எனக்கு
ஹலோ. ஹாய் செலோ. என்ன ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கு? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? இப்ப எதுக்காக ஃபோன் பண்ண? லஞ்சுக்கு நான் சொன்ன மெனு ரெடியா? ரெடியானது கொண்டு வருவேன். ஓகே, தேங்க்யூ டியர். ஷைலஜா, அம்மா, என்னம்மா ஏன் என்னமோ டென்ஷனா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. மந்த்லி செக்அப் போகணும்ல, அதான். இது 8வது மாசம் தானே? ஆமாம்மா. ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீ வேணா யாரையாவது கூட்டிட்டு போயே. அதெல்லாம் யாரும் வேண்டாம்மா, நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? அப்படின்னா ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாம் மறக்காம எடுத்துட்டு போ. சரிம்மா. ஹலோ. நான் தான் பேசுறேன். ராங் நம்பர். இது ராங் நம்பர்மா. ஷைலஜா, நீ எதுல போற? ஆட்டோலம்மா. பத்திரமா போயிட்டு வா. சரி, நான் வரேன். எதுக்காக ஃபோன் பண்ண? சேர்மன் நம்ம கூட இருந்தாங்க, அதான் பேச முடியல. எங்க தனியா வெளியே போற? ஆமா, மந்த்லி செக்அப் போறேன். ஓகே சரி, வரும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வா. ராத்திரியில் தேவான ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாரு. ஏய், நான் எப்படா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்? எனக்காக சொன்னேனே. அடங்கு. நம்மள யாரும் ஃபாலோ பண்ணலையே. இல்லம்மா. கொஞ்சம் சீக்கிரமா போறீங்களா? ஷைலு செல்லம், எங்கடா இருக்க? நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேன். உன்னை செக்அப் பண்ண போறது யாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர் ராதாகிருஷ்ணனா? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே,
தீவினிலே